மரத்தின் மூலம் அறத்தை நிலைநாட்டுவதே தமிழர் வழக்கம். மரம் என்ற தமிழ்ச் சொல்லில் தீரம், வீரம், சினம், சீற்றம், வலிமை, ஆற்றல், வெற்றி, அமர், அழித்தல், கொல்லல் என 10 பண்புகளும் அடங்கியிருக்கிறது. அதன்படியே முருகன் அதர்மம் புரிந்த சூரபத்மனை அழித்தார். கொற்றவை மகிஷனை அழித்தார். மாயோன் பல்வேறு அசுரர்களை அழித்தார். இங்கே இதன் பொருள் என்னவென்றால், அதர்மம் புரியக்கூடாது. அப்படி அதர்மம் புரிந்தால் சினங்கொண்டு மரத்தின் மூலம் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதே தமிழர் மரபு. ஆனால் எப்போது திராவிடர்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தனரோ அப்போதிலிருந்தே தமிழ் மக்களிடம் உளவியல் சதியை செய்ய தொடங்கினர். அசுரர்கள் தான் தமிழர்கள், அதர்மம் புரிபவர்கள் தான் தமிழர்கள், நரகாசூரன், ராவணன் போன்றோர்தான் நம் மூதாதையர்கள் என்று கூடிய விஷப்பரப்புரை செய்தனர். இதன் மூலம் மக்கள் மனதில் இவர்கள் ஒரு நாயகர்களாக சித்தரிக்கப்பட்டனர். ஊழல், கையூட்டு, வறுமை, சாதிய கொடுமைகள் என்று எவ்வளவு அதர்மங்கள் நடந்தாலும் மக்களுக்கு கோபம் வராமல் அதை அன்றாடும் நடக்கும் நிகழ்வாகவே மாற்றிவிட்டனர் இந்த திராவிடர்கள். அதுவும் உத்தரப்பிரதேச பிராமணனுக்கு பிறந்த ராவணன் தமிழனாம். அசாம் பகுதியில் உள்ள காமரூப நாட்டை ஆண்ட நரகாசூரன் தமிழனாம். கர்நாடகாவில் உள்ள எருமையூரை ஆண்ட மகிஷன் தமிழனாம். இந்த திராவிடர்கள் கர்நாடகாவிற்கு சென்று மகிஷன் நம் முப்பாட்டன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர்களை செருப்பால் அடிப்பார்கள். அவர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்களுக்கு ஏமாளிகள். போர் தெய்வமான கொற்றவை மகிஷனை அழித்தது, முருகன் சூரபத்மனை அழித்தது எல்லாம் அதர்மிகள் எப்போதும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்த்தவே. அதர்மிகள் போற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்களை எதிர்த்து தமிழர்கள் ஆகிய நாம் கேள்வி கேட்காமல் இனியும் வாய்மூடி மௌனிகளாக இருக்கக்கூடாது. தமிழர்கள் வீரத்தை பறைசாற்றியே ஆக வேண்டும். இனியாவது தமிழர்கள் அதர்மத்தின் பக்கம் நிற்காமல் அறத்தை நிலைநாட்ட ரவுத்திரம் பழகுவோம். நன்றி.